மட்டும் இல்லாம நஞ்சை புஞ்சை நிலங்கள், வேளாண் தொழிலுக்கு உதவுற பசுக்கள், எருமைகள் இவையெல்லாம் கூட செல்வ செழிப்ப உணர்த்த உதவுது. நிறைவான செல்வமான பசுக்களும் எருமைகளும் நிறைந்துள்ள வீட்டு மக்களாக இருந்தா சீமான் வீட்டு பிள்ளைகள் தானே. எருமைகள் தங்கள் கன்றுகளை நினைத்த மாத்திரத்துல பால் சுரக்குது. செழுமையாக வளர்க்கப்பட்ட எருமை பால் சுரந்து ஓடியதால வீட்டை சுற்றியும் பாலே சேராகி இருக்குது. அப்படிப்பட்ட செல்வந்தருடைய செல்ல தங்கை நமது தோழி. எருமைகள் சொரிந்த பால் இல்லத்து வாசல சேராக்குது. நிலையாக நிற்க முடியாம சேறு வழிக்கிடுமோ என்று அஞ்சி வாயிற்கட்டையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க ஆயர்குல பெண்கள். மார்கழி பனி பெய்து அவர்கள் தலையெல்லாம் குளிர்ந்தே விட்டது. தோழியோ இன்னும் எழுந்த பாடில்லை. தனிப்பட்ட அசௌகரியங்களையும் மீறி இன்னொருத்தருடைய நலனில் அக்கறை கொண்ட சிறந்த ஆயர் குலத்து பெண்கள். இதுபோல எத்தனையோ இடர்பாடுகளை தாண்டி அவர்களால் கடைபிடிக்கப்படும் சிறந்த நோன்பு இந்த பாவை நோன்பு. புள்ளினம் எனும் பறவைகள் கூவியாகிவிட்டது. சங்கு ஒலித்தது. ஆனை சாத்தான் பேச்சரவமும் கேட்க துவங்கியாச்சு. எருமைகள் பொறுமைக்கு உதாரணமானவை. அவை கூட மிக பொறுமையாக மேய்ச்சல் முடிந்து வீடு சென்ற பின்னால அதனுடைய கன்றை நினைந்து பால் சுரக்குது. அந்த பால் வாசலிலேயும் முற்றத்திலேயும் ஆறாக வழிந்தோடி சேராகவே ஆகிவிட்டது. அவ்வளவு நேரமும் தோழி எழுந்திருக்கல. ஆயர்கள் கூவி கூவி அழைப்பத சுற்றத்து மக்கள் கேட்டு அவங்களும் வாசல்ல கூடிட்டாங்க. யாருக்காகவோ விடுக்கப்படும் அழைப்பு வேறு யாரையெல்லாமோ எழுப்பும் அற்புதம் இது. இலங்கை தலைவனை கடுஞ்சினத்தினால் வீழ்த்திய ஸ்ரீராமனது புகழை இவர்கள் கீர்த்தனை செய்கிறார்கள். அதை கேளாமல் தோழி உறங்குகிறாள். இளநங்கைக்கு ஆழ்ந்த உறக்கம். இன்னும் எழவில்லையாம். கண்டிப்பாக எழுந்து விடுவாள். பாசுரம் சொல்லி நிறைவு செய்வோம். ஆண்டாள் திருவடி சரணம். கனைத்திளம் கற்றேருமை கன்று கிறங்கி நினைத்து மூலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சேற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோரெம்பவாய்.